2025-26ஆம் ஆண்டிற்கான தமிழக வேளாண் பட்ஜெட் தாக்கலானது. வேளாண் துறைக்கு மொத்தம் 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்காக 2025-26 1427 கோடி நிதி ஒதுக்கீடு. உழவர்களுக்கு 10 லட்சம் வரை முதலீட்டு கடன் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புக்கான கட்டணத் தொகையாக 8,186 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்க 17,500 கோடி இலக்கு நிர்ணயம். உணவு மானியத்திற்கு 12,500 கோடி ரூபாய் வேளாண் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. பயிர்க்கடன் வட்டி மானியத்திற்கு 853 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 146 கோடி செலவில் நடப்பாண்டு செயல்படுத்தப்படும். 2,335 ஊராட்சிகளில் 269 கோடியில் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படவும் முடிவு. இயற்கை வேளாண்மைக்கான திட்டம் 12 கோடியில் 37 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். சிறுதானிய இயக்கத்தை செயல்படுத்த 52 கோடி ஒதுக்கீடு. அறுபத்து 3,000 மழைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் 22 கோடியில் மழைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் அறிமுகம். 22 கோடி 80 லட்சம் மானியம் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. ஒருங்கிணைந்த பண்ணையம் உள்ளிட்ட திட்டங்களில் ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியின உழவர்களுக்கு கூடுதல் மானியம் 40% மானியத்திலிருந்து 60% உயர்த்தி அறிவிப்பு. டெல்டா அல்லாத மாவட்டங்களில் பயிர் சாகுபடியை அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். வேளாண் பட்ஜெட்டில் 102 கோடி ஒதுக்கீடு. மின்சார இணைப்பு இல்லாத உழவர்களுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட்டுகள் வழங்க 24 கோடி ஒதுக்கீடு. மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைக்க 1.5 கோடி மானிய நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. விவசாயிகளுக்கு தரமான விதைகள் வழங்க 52 கோடி நிதி ஒதுக்கீடு. 3 லட்சம் ஏக்கரில் கோடை உழவு செய்ய 24 கோடி மானியம் வழங்கப்படும். கரும்புக்கான ஊக்கத்தொகை 215 ரூபாயிலிருந்து 349 உயர்வு. கரும்பு டன் ஒன்றுக்கு 3,500 வழங்கப்படும். வேளாண் பட்ஜெட்டில் 297 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. இயற்கை வேளாண்மை பொருட்களை சந்தைப்படுத்த அரசு கட்டடங்களில் வசதி ஏற்படுத்தி தரப்படும். 1 லட்சம் ஏக்கரில் 12 கோடியில் மாற்று பயிர் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு. முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி உயர்த்தி வழங்கப்படும். வேளாண் பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவிப்பு. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்வு. இயற்கை மரணத்திற்கான நிதி 20,000 30,000 இறுதிச் சடங்கு நிதி உதவி 2,500 10,000 உயர்த்தி அறிவிப்பு. உழவர் சந்தை காய்கறிகளை நுகர்வோருக்கு டெலிவரி செய்யும் வகையில்
உள்ளூர் இணைய வர்த்தகத்துடன் இணைக்கப்படும் புதிய திட்டம் அறிமுகம். 50 உழவர் சந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு 10 கோடியில் அடிப்படை கட்டமைப்பு மேம்படுத்தப்படவும் முடிவு. வேளாண் வணிகத்துறை மூலம் 100 மதிப்பு கூட்டு அலகு அமைக்கும் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் இணைக்கப்படும் என அறிவிப்பு. ஆயிரம் முதலமைச்சர் உழவர் நல சேவை மையம் அமைக்க 42 கோடி ஒதுக்கீடு. தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. சூரியகாந்தி, ஆமணக்கு எண்ணெய் உள்ளிட்ட வித்து பயிர்கள் வளர்ச்சியை அதிகரிக்கும் விதமாக 2 லட்சம் ஏக்கரில் புதிய திட்டங்கள். வேளாண் பட்ஜெட்டில் 108 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 90,000 விவசாயிகள் பயன்பெறுவர் என மதிப்பீடு. $15 கோடியில் 7 அரசு விதை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் உரை. உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் மூலம் 3000 மெட்ரிக் டன் விதைகள் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்படும் எனவும் உறுதி. $12 கோடியில் பருத்தி சாகுபடி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் எனவும் அறிவிப்பு. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டம் 125 கோடியில் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற கிராமப்புற மக்களுக்கு 75% மானியத்தில் எலுமிச்சை, கொய்யா செடிகளின் தொகுப்பு வழங்கவும் இலக்கு. காய்கறிகள் விதை தொகுப்பு 15 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும். பழச்செடி தொகுப்பு 9 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. புரதச்சத்து நிறைந்த காளான் உற்பத்தியை ஊக்குவிக்க ஊரக பகுதியில் 5 காளான் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படும். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பாரம்பரிய காய்கறி சாகுபடியை ஊக்குவிக்க 2 கோடியே 40 லட்சத்தில் சிறப்பு திட்டம். வெங்காய கிடங்கு அமைக்க 18 கோடி மானியம் ஒதுக்கீடு. சிறப்பு திட்டத்தின் கீழ் 3000 ஏக்கரில் மல்லிச்செடி வளர்க்க ஊக்குவிக்கப்படும். ரோஜா மலர் சாகுபடியை ஊக்குவிக்க 1 கோடி நிதி ஒதுக்கீடு. விருதுநகர் ராமநாதபுரத்தில் 2500 ஏக்கரில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றி மிளகாய் சாகுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். முந்திரி ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் 10 கோடியில் உழவர் மேம்பட்ட முந்திரி வாரியம் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. பனை சாகுபடியை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கத்திற்கு 1 கோடியே 65 லட்சம் நிதி ஒதுக்கீடு. பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் புதிய பலா சாகுபடியை ஊக்குவிக்க 5 கோடி ஒதுக்கீடு. $5000 வேளாண் இயந்திரம் மற்றும் கருவிகள் வாடகை செயலி மூலம் வழங்கப்படும். உழவர்கள் குறைந்த வாடகையில் இயந்திரம் பெற 17 கோடியில் வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைக்கவும் முடிவு. வேளாண் பணிகளை இயந்திரமயமாக்கும் நோக்கில் 3 கோடியில் உழவர்களுக்கு செயல் விளக்கம் அளிக்க முடிவு. 300 கிராம இளைஞர்களுக்கு மண் அள்ளும் இயந்திரங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கவும் திட்டம்.
ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு 100 முன்னோடி உழவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். வேளாண் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு. நவீன வேளாண் கருவிகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். நம்மாழ்வார் விருது நடப்பாண்டு வழங்கப்படும் என அறிவிப்பு. நல்லூர் வரகு, நத்தம் புலி, காரைக்குடி கொய்யா உள்ளிட்ட 5 விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்படும். வேளாண் பட்ஜெட்டில் தமிழக அரசு உறுதி. விவசாயிகளை ஏமாற்றுவதில் திமுக அரசு வல்லவர்கள் என்பதை இந்த பட்ஜெட் நிரூபித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் நலனுக்காக எந்த ஒரு திட்டமும் இல்லை எனவும் பேச்சு. பல துறைகளை ஒன்றாக இணைத்து அவியல் கூட்டு போல பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இபிஎஸ் கருத்து. 5வது முறையாக 1.30 மணி நேரம் பட்ஜெட்டை வாசித்தது மட்டுமே சாதனை எனவும் கடும் விமர்சனம். விவசாயிகளுக்கான வேளாண் பட்ஜெட் என கூறி போலி பட்ஜெட் தாக்கல். இருபோக சாகுபடி பரப்பை உயர்த்த அரசிடம் எந்த திட்டமும் இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீர்நிலைகளை தூர்வார கூடுதல் நிதி. இயற்கை வேளாண் விவசாயத்திற்கு மானியம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு டெல்டா விவசாயிகள் வரவேற்பு. பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து எந்த அறிவிப்பும் வராதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் கருத்து. சபாநாயகர் அப்பாவுவை தனியாக சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் நேரடியாக பட்ஜெட் உரையில் பங்கேற்றார். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை செங்கோட்டையன் ஏன் தவிர்த்தார் என்பதை அவரிடமே கேளுங்கள். எடப்பாடி பழனிசாமி பதில். இந்தியா கூட்டணியால் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த நன்மை என்ன என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இருமொழி கொள்கையில் அதிமுக உறுதியாக உள்ளதாகவும் திட்டவட்டம். திமுக அரசின் வேளாண் பட்ஜெட் மொத்தமும் பொய்களும் புரட்டுமாக உள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம். கடந்த ஆண்டை விட தமிழகத்தில் 4 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு குறைந்துள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. உண்மையை மறைக்க 2019-20 சாகுபடி பரப்பை வேளாண் பட்ஜெட்டில் குறிப்பிட்டுள்ளதாகவும் விமர்சனம். இரண்டு நாட்களாக மக்களின் வரி பணத்தை வீணடித்ததுதான் மிச்சம். தமிழக பட்ஜெட் தாக்கலை நேரடி ஒளிபரப்பு செய்தது குறித்து அண்ணாமலை விமர்சனம். மதுவிலக்கை அமல்படுத்துவது நடக்கும் காரியமல்ல. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. மொழி தடைகளை தாண்டி திரைப்படங்களை பார்க்க தொழில்நுட்பம் நம்மை அனுமதிக்கிறது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. பாலிடெக்னிக் படிப்பில் இறுதி ஆண்டு முடித்தும் சில பாடங்களில் தேர்ச்சி பெறாதோருக்கு தேர்வு எழுத வாய்ப்பு. ஏப்ரல், அக்டோபர் பருவ தேர்வுகளின் போது நிலுவை பாடங்களை எழுதலாம் என அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. காஞ்சிபுரம் அருகே வெடிகுண்டு வீசி ரவுடி கொல்லப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது. முக்கிய குற்றவாளிகள் 4 பேருக்கு கை கால்களில் மாவுக்கட்டு.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளிவாசல் தொழுகையின் போது உயிரிழந்த நபர் மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கோவை சூலூர் அப்பநாயக்கன்பட்டியில் மின் கம்பத்தின் மீது மோதி தீப்பிடித்த இருசக்கர வாகனம். 2 வடமாநில இளைஞர்கள் தீக்காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள். காலாவதியான மருந்துகளும் கண்ணாடி பாட்டில் கொண்ட மருத்துவ கழிவுகளும் அதிக அளவில் கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு. ரயில்வே துறையில் உதவி லோகோ பைலட் பணிக்கான தேர்வு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் போடப்பட்டிருப்பதால் அதிருப்தி. நாடு முழுவதும் களை கட்டிய ஹோலி பண்டிகை. ஒருவர் மீது ஒருவர் வர்ணம் பூசி உற்சாக கொண்டாட்டம். தங்க கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கன்னட நடிகை ரன்யா ராவ். டிஆர்ஐ காவலில் உணவு மறுக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டதாக நடிகை புகார். பாகிஸ்தான் ரயிலிலிருந்து கடத்தப்பட்ட 214 பிணை கைதிகளை கொன்றுவிட்டோம். ரயில் கடத்தலில் ஈடுபட்ட பலூச் விடுதலைப்படை தீவிரவாதிகள் பரபரப்பு தகவல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.